நீங்க 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி வந்தால் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்றால், ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு மோடியே வந்திருக்க கூடாது என்கின்ற நிலை தான் உருவாகி இருக்க வேண்டும். மோடி இந்த மண்ணிலே கால் வைக்க முடியாது என்கின்ற நிலை தான் உருவாகி இருக்க வேண்டும். மாறாக இங்க வருடத்திற்கு 10 முறை வரக்கூடிய நிகழ்வு என்பது எப்படி நடந்தது, அதுவும் எதிர்ப்பு இல்லாமல் வந்து போனது என்பது எப்படி நடந்தது? இது ஏன் கைவிட வேண்டும்? அன்றைக்கு கருப்பு கொடி பிடித்த தோழர்கள் இன்றைக்கு ஏன் அந்த கருப்பு கொடி கைவிட வேண்டும்? யாருடைய நலனுக்காக கைவிட வேண்டும்? ஏன் அமைதி காத்தார்கள்? ஏன் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு உணர்வு என்பதை தொடராமல் கைவிட்டார்கள்? அது யாருடைய நலனுக்கானது? பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பு உணர்வு என்பது இந்துத்துவ எதிர்ப்பு உணர்வு, மோடி எதிர்ப்பு உணர்வு என்பதெல்லாம் பாசிச எதிர்ப்பு உணர்வு அடையாளங்கள் தானே, அவர் முழக்கங்கள் தானே. அது ஏன் தடைப்பட்டு போனது 4.5 ஆண்டுகளில்? இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஜனநாயக சக்திகள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை கைவிட ஜனநாயக சக்திகள் அது பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏனென்றால் இந்த அணி வலிமையாக இருந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி அணி என்பது வெல்ல முடியாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. அவர் அரசு நிகழ்வுக்காக வருகிறார், அதனால் எதிர்க்க கூடாதுங்க. தயவு செஞ்சு இந்த டீசென்சி கதையெல்லாம் இங்க பேச வேண்டாம். பாசிஸ்ட் இஸ் பாசிஸ்ட். அவங்களுக்கு என்ன நாகரிகத்தை நம்ம அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்த்து விட முடியும்? அவர் இங்கே வந்து எதை பேசி விட்டு போனார்? நமக்கு எதிராகத்தான் பேசி விட்டு போனார். தமிழர்களுக்கு எதிராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிராகத்தான் நடவடிக்கை மேற்கொண்டு அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களது கொள்கையில் செயல்பாட்டிலிருந்தும் ஒரு அடி பின்வாங்கவில்லை. ஆனால் நாம் பல அடிகள் பின்னோக்கி சென்ற ஒரு துயரம் நமக்கு நடந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மறுபடியுமே அந்த பாசிச எதிர்ப்பு செயல்பாடு என்பது 2026 தேர்தலுக்கான வேலை திட்டமாக வச்சிட முடியாது. அது நீண்ட கால வேலை திட்டம். தேர்தல் அடிப்படையிலே மேலே உயர்த்துவது, தேர்தல் வெற்றிக்கு பிறகு கீழே இறக்குவது என்றெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும் என்றால் எப்படி நாஜிக்கள் பூண்டோடு அழிக்கப்பட்டார்களோ அப்படித்தான் அவர்கள் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.